எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பஃபெட்டுக்கு மிகப்பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா, ஒரு நகரமே அவரை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போர்க்கொடி தூக்கியதான கதை உங்களுக்கு தெரியுங்களா? அது அவருடைய 30வது வயதில நடந்துச்சுங்க. அது அவர் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவு நெறைய பாடங்கள கற்றுக்கக்கூடிய இடம் நடந்துச்சு. வாங்க, அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்மளுடைய பஃபெட்டோடைய நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருந்தது. அந்த டைமில அவரோட கம்பெனியில இருந்து ஒரு தொலைவில வந்து ஒரு கம்பெனி இருக்குதுங்க. அந்த கம்பெனியோட வேல்யூ பார்க்கும்போது பஃபெட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ரொம்பவே அட்ராக்ட்டா இருக்குது. அதாவது அந்த கம்பெனியோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா $18 தான். ஆனா அதோட புக் வேல்யூ அதோடைய மதிப்பு வந்து $72. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ரூ. 50,00,000 இருக்குது. உங்க கடன் 10,00,000 சரிங்களா? அதை கழிச்சுட்டு மீதி இருக்கிறது தான் உங்க லாபம். அதுதான் புக் வேல்யூ. ஆனா அந்த கம்பெனியில சொத்து மதிப்போட அந்த கம்பெனியோட வேல்யூ கம்மியா இருந்திருக்குது. இது வந்து பஃபெட்டுக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய நண்பர்கள் எல்லாத்தையும் அழைச்சு, அதில முக்கியமா வால்டர், இன்னும் 2, 3 பேத்த சில அழைச்சு, இந்த கம்பெனியோட பங்க வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11% அந்த பங்குகள வாங்கி, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறாங்க. இப்போ அ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து அந்த கம்பெனியில முக்கியமான போர்ட் ஆகுறாரு. அந்த போர்டுக்குள்ள நெறைய விஷயங்கள மாத்தணும்னு நெனைக்கிறாரு. அப்பதான் வந்து கம்பெனி வளர்ச்சி அடையும். ஆனா அந்த போர்டு வந்து ஒத்துக்கல. ஆனா இடையில வந்து ஒரு மேனேஜர் அந்த கம்பெனிக்கு ஒரு தலைமை மேனேஜர ஒருத்தர அப்பாயிண்ட் பண்றாங்க போர்டு. ஆனா இது வந்து பஃபெட்டுக்கு வந்து ரொம்பவே புடிக்கல. அந்த தலைமை மேனேஜர் என்ன பண்றாரு அப்டின்னா, அவர் இதுக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்ச கம்பெனி வந்து ஒரு பர்ச்சேசிங் மேனேஜரா இருந்திருக்காரு. அதனால இந்த கம்பெனியில எல்லா பொருளையுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. இருக்கிற கேஷ ஃபுல்லா வந்து பர்ச்சேஸ் பண்ணி குடோன்ல ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாரு. சரி, இது என்ன மாரியான கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ முக்கியமா விவசாயிகளுக்கு அந்த நகரத்துக்கு தேவையான விவசாய பொருட்களை சப்ளை பண்ணக்கூடியது. பைப்பு, இரிகேஷன் ஃபெசிலிட்டீஸ், ஆ அதாவது விவசாயத்துக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் தேவை, அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில வேலை செய்யக்கூடியவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு தலைமுறை தாத்தா, பாட்டி, அப்பா, இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை எல்லாருமே வந்து அந்த கம்பெனியில தான் வேலை செஞ்சிருக்காங்க. அது அவங்களுடைய சொந்த கம்பெனி மாரி தான் நெனச்சு வேலை செஞ்சிருந்திருக்காங்க. இப்ப இடையில வந்து இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இந்த மாரி ஸ்டாக்க ஃபுல்லா ஏத்துனதுனால, அ கம்பெனி வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுதுங்க. லாபம் சம்பாதிக்க முடியாத நிலைமைக்கு போகுது. அப்ப இருந்த பேங்க் வந்து இந்த கம்பெனி கூடிய சீக்கிரம் வந்து திவால் ஆயிரும் அப்படின்னு ஒரு அறிக்கைய குடுக்குறாங்க. பஃபெட் இதுல வந்து $1,000,000 மேல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இது அத்தனையுமே வந்து அவருடைய காசு இல்ல. இது எல்லாமே அவருடைய பங்குதாரர்களுடைய காசு. இது மாரி பணம் குடுங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு தரேன் அப்படின்னு வாங்கின பணம். இப்போ இத்தன பணத்துக்கும் வந்து பஃபெட் வந்து பதில் சொல்ல வேண்டியது வரும். உடனே வந்து பஃபெட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய நண்பர்கள எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "இன்னும் எனக்கு வந்து உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த நண்பர்கள்லாம் சொல்றாங்க, "இல்ல இது கம்மியான விலைக்கு நான் வாங்கியிருக்கேன். குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பஃபெட் சொல்றாரு, நான் வந்து இதில மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கல. இந்த கம்பெனிய காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு உங்க பங்குகள் தேவைப்படுது அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்குறாரு. கடுமையான கோபத்தில தான் அந்த பங்க வந்து அவங்க நண்பர்ட்டருந்து வாங்குறாங்க. ஆனா, அது நாளடைவில வந்து நம்ம ரொம்ப தவறா பண்ணிட்டோமோ! அந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுருக்க கூடாது அப்படின்னு மனதளவுல ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காருங்க. அப்படி அவரு பங்குகள் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 22% வந்து அவருடைய ஸ்டேக்க இன்க்ரீஸ் பண்றாரு. இன்க்ரீஸ் பண்ணிட்டு மிக முக்கியமான இடத்துக்கு வராரு. இடத்துக்கு வந்த உடனே, அந்த பர்ச்சேஸ் மேனேஜர் இருக்கார்லங்க, அவர மொதல்ல வேலைய விட்டு தூக்குறாரு. அது வேலைய விட்டு தூக்குனதுனால, அந்த பர்ச்சேஸ் மேனேஜரோட மனைவி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பஃபெட்டுக்கு கடுமையான சொற்களை இத வச்சு தாக்கி ஒரு கடிதத்த எழுதுறாங்க. அதையும் வந்து இந்த இடத்துல வந்து பஃபெட் வந்து நினைவு கூர்றாருங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிய சரி பண்ணணும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ, ஆ பஃபெட் வந்து அவருடைய நண்பரான சார்லி மங்கர போய் பார்க்குறாரு. சார்லி மங்கர் ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நிதி மேலாண்மை இருக்கக்கூடிய ஒருத்தர அறிமுகப்படுத்துறாரு. 6 நாள்ல அந்த பஃபெட் சார்லி மங்கர் வந்து அறிமுகப்படுத்திய நபர் வேலைக்கு உள்ள வராரு. வேலைக்குள்ள வந்த உடனே வந்து அ தேவையில்லாத நெறைய விஷயங்கள சீர்திருத்தங்கள்லாம் செய்றாரு. 5 பிரான்ச்ச க்ளோஸ் பண்றாரு. லாபமே இல்லாத ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து நிப்பாட்டுறாரு. ஆர்டர நிப்பாட்டுறாரு. விக்கக்கூடிய பொருட்களோட விலைய அதிகப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட நெறைய பேர்த்த வேலைய விட்டு தூக்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த கம்பெனிய லாபத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த கம்பெனி இப்ப திருப்பியும் மீண்டும் லாபத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்துல வந்து பஃபெட் என்ன பண்றாரு அப்படின்னா, இந் இந்த கம்பெனிய மொத்தமா வித்துட்டு,
இதில் இருக்கிற ப வரக்கூடிய பணத்தை எல்லா ஷேர் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதாவது கம்பெனியை ஷேர்ஸை விற்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்த கம்பெனியுமே யாராச்சும் ஒருத்தருக்கு விற்று பணமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. பஃபெட்டை கண்டபடிக்கு திட்டுறாங்க. பஃபெட் மேலே எரிஞ்சு விழுகிறாங்க. பஃபெட்டை கடுமையான சொற்களை வச்சு திட்டுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த டைமில் அந்த பகுதி மக்களே கிட்டத்தட்ட ஒரு $3 மில்லியன் அவங்களே புரட்டுறாங்க. அவங்களே புரட்டி பஃபெட்டுக்கிட்ட இருந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த கம்பெனியை அவங்க கைவிட்டு போகாமல், அந்த ஊர் மக்களுடைய கைவிட்டு போகாமல் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க. பஃபெட்டுக்கு லாபத்தில் விற்றுட்டு அதில் ஒரு $2 மில்லியன் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்துட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலை பஃபெட் என்ன கற்றுக்கிறாரு அப்படின்னா, முதல்ல ஒரு மேனேஜரை நம்ம நல்ல மேனேஜரை பார்த்து எடுக்கணும். என்றைக்குமே ஒரு நல்ல நண்பர்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. 2வது ஒருத்தர் வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னா அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும். 4வது இனிமேல் மக்களோட விருப்பை எக்காரணத்தை கொண்டு சந்திக்கக்கூடாது. இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஆழ் மனசில் முடிவெடுக்கிறாருங்க. மீதியை அடுத்த சாப்டர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.